இன்றைய சிந்தனைக்காக அமுதா, இது ஒரு அருமையான சிந்தனை. முட்டாளிடம் வாதாடுவதை விட அறிவுள்ள 1000 பேரோடு போராடலாம். ஒரு முட்டாளிடம் போராடுவது கடினம். அறிவு வாதம் செய்பவர்களிடம் போராடலாம். விதண்டாவாதம் செய்பவர்களிடம் போராடினால் காலம் வீணாகும். இது ஒரு அருமையான கதை. இந்த கதையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஏரியில் வாழ்கிற தவளை, மழை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு குளிராக இருக்கும். அது என்ன நினைக்குது, அந்த கிணற்று நீர் கொஞ்சம் நல்லா வெதுவதுன்னு இருக்கும், அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குதிச்சிருது. குதிச்ச உடனே அங்கே நிறைய தவளைகள் இருக்கும் இல்லையா, அந்த கிணற்றுக்குள்ளேயே நிறைய தவளைகள் இருக்கும். ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு தவளை இந்த புதுசாக வந்த ஏரி தவளையை பார்த்து வரவேற்குது. அது பொந்தில் சேர்த்து வச்சிருக்க உணவெல்லாம் அதுக்கு சாப்பிட கொடுக்குது. இது மற்ற தவளைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த கிணற்று தவளைகள்லாம் இந்த ஏரி தவளை கிட்ட இந்த கிணற்று தவளை பேசுறத கவனிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஏரி தவளை சொல்லுது, எங்கள் ஏரியிலலாம் இந்த கிணறை காட்டிலும் பல மடங்கு பெருசாக இருக்கும், அதில் மீன் ஆமை முதல்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கிணற்று தவளை இந்த கிணறே பெருசு, இதை காட்டிலுமா பெருசாக இருக்குது அப்படின்றத எதுவுமே நம்ப மாட்டேங்குது. இதுவும் சொல்லி சொல்லி பார்க்குது. சில விஷயங்கள் சொல்லி கேட்கல அப்படின்னோடனே இந்த ஏரி தவளை இங்கே பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரி தவளை என்ன பண்ணுது, அப்போ ஒரு பெண்மணி ஒரு தோண்டியை உள்ளே விடுறாங்க நீர் எடுக்கிறதுக்காக. அந்த தோண்டியோட சேர்ந்து என்ன பண்ணிடுது, இந்த ஏரி தவளையும் வெளியில் போயிடுது. இந்த கதை இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்றைய சிந்தனையில் நம்ம முட்டாள்களிடம் வாதாடுவதை விட அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி செல்வதை சால சிறந்தது. முட்டாள்களிடம் வாதாடுவதை விட அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி செல்வதை சால சிறந்தது. முட்டாள்களிடம் ஒருபோதும் வாதாடக்கூடாது என்பதை அறிந்து அவர்களை புறந்தள்ளி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். இது அருமையான ஒரு சிந்தனை. ஒரு சின்ன கதையை தான் பார்க்குறோம். இதில் நிறைய அர்த்தங்கள் உள்ளது. இன்றைய சிந்தனைக்காக நன்றி.